இன்றைக்கி நம்ம ஃப்ரூட் பேஸ்ட்ரி கேக் தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம நார்மல் நேச்சுரல் ஃப்ரூட்டே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இன்றைக்கி ஸ்டாண்ட் மிக்சரில் தான் அடிக்க போகிறேன். ஹெக் பீட்டரில் அடிக்கல. நீங்கள் வந்து பீட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக் பீட்டர் இருந்ததுன்னா, இல்லை ஸ்டாண்ட் மிக்சர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பவுலில் 4 முட்டை உடச்சி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் 1/2 டீஸ்பூன், வெண்ணிலா எசன்ஸாக இருந்தால் 1லேருந்து 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 120 கிராம் சர்க்கரை, நார்மலாக டீ காஃபிக்கு யூஸ் பண்ணுற கிரானுலேட்டட் சுகரு. அது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் கேக் ஜெட். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு எசன்ஸ் மார்ட்டில் கிடைக்கும், ஆன்லைனில் கிடைக்கும். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு. நெக்ஸ்ட்டு பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக்கிங் பவுடர். அடுத்தது 100 கிராம் மைதா, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர். இது எல்லாத்தையும் ஜலிச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது கூட வந்து நம்ம 1/4 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் நம்ம கேக் பேட்டரோட இது. இதை வந்து நான் ஸ்டாண்ட் மிக்சரில் ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் லோ ஸ்பீட்லேயும் ஹை ஸ்பீடில் நல்லா ஒரு 5 நிமிஷம் அடித்து எடுத்துக்கிறேன். இது வந்து பேட்டர் வந்து அப்படியே ட்ரிபிளாக ஆகணும். நல்லா ஒயிட் கலரில் வந்து ரைஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ கேக் ஜெல் யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வந்து நம்ம கேக் வந்து நல்லா ஒயிட்டாக வரும். ப்ளஸ் வந்து நல்லா ரைஸ் கொடுக்கும், ஸ்டெபிளைஸாக இருக்கும் பேட்டர். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கே தெரியுதா எவ்வளோ ஒயிட்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டுன்னு. இந்த மாதிரி ட்ரிபிள் சைஸ் வந்து நம்ம பேட்டர் ரெடி ஆகணும். இப்போ வந்து நம்ம இதை பேக்கிங் டின்ல ஊற்றிக்கலாம். எந்து வந்து பார்த்திங்கன்னா 33 x 28 சென்டிமீட்டர் பேக்கிங் டின். ஓகேங்களா? பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு இதை வந்து 170 டிகிரியில் 20 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன், ப்ரீ ஹீட்டட் ஓவனில். ஓகே, ஸோ இதை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஓவனை ப்ரீ ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. 170 டிகிரியில் ஒரு 10 மினிட்ஸ் மினிமம் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கணும். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நல்லா டேப் பண்ணிக்கோங்க ஈக்குவலாக இருக்கிறதுக்கு. இப்போ நம்மளுடைய கேக் நல்லா பேக் ஆகி வந்துருச்சு. ஸோ இது பேக் ஆனால் இந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிராக்ஸ் மாதிரி வரும். உங்களுக்கு நல்லா பேக் ஆகிடுச்சுன்னா அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம கேக் பேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து இமிடியேட்டாக டீமோல்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நான் பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு அப்படியே டீமோல்ட் பண்ணிக்கிறேன். மேலே வந்து இந்த ஒயரிங் ரேக் வச்சுக்கோங்க. சரி, நான் ஒவ்வொன்றும் வந்து ஒரு மாதிரி டீமோல்ட் பண்ணுவேன். ரொம்ப ஓவர் தின் ஷீட்டாக இருந்ததுன்னா நான் அப்படியே எடுத்து வச்சுருவேன். ஓகேங்களா? இது வந்து ஓரளவுக்கு லைட் திக்னஸ் இருக்குது, ஆனாலும் இதுவுமே தின் ஷீட் தான். பட் இது டீமோல்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி திருப்பி போட்டு. ஸோ இப்போ வந்து டீமோல்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்ச்மெண்ட் பேப்பரை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இது ஸ்லைஸ் கேக் பண்ணுறதுக்கு அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் எடுக்கும்போது ஸ்லோவாக எடுங்க. ஏன்னா இது ஷீட்டே வந்து கேக் ஷீட்டே ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ நீங்கள் வேகமாக எடுத்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாகவே வந்து பிரேக் ஆகி வந்துடும். இப்போ நமக்கு வந்து நார்மலாக நம்ம ஒரு ரவுண்ட் டின்ல ஸ்கொயர் டின்ல பெருசாக பண்ணுறோம், ஹை ரைஸாக பண்ணுறோன்னா ப்ராப்ளம் இல்லை. பட் இது ரொம்ப தின் ஷீட்டு இந்த கேக்கு. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக எடுங்க. ஓகே, ஸோ இப்போ இது அப்படியே ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். இது ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம எலக்ட்ரிக் பீட்டரில் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்டிஃப் பீக் வரணும். ஃபஸ்ட்டு வந்து ஃபோம் வர வரைக்கும் லோ ஸ்பீடில் அடிங்க. ஒன்ஸ் ஃபோம் வந்த உடனே நீங்கள் வந்து ஹை ஸ்பீட் 5ல் வச்சுட்டு நல்லா பீட் பண்ணுங்கள். ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் பீட் பண்ணுங்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய விப்பிங் க்ரீம் நல்லா கோல்டாக இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சுட்டு நல்லா நார்மலாக ஆனதுக்கப்புறம் சில்னஸும் போனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா பீட் ஆகாது. ஜஸ்ட்டு நல்ல சில்னஸ் இருக்கணும் உங்களுடைய விப்பிங் க்ரீம். இப்போ வந்து விப் பண்ண க்ரீம் நான் எடுத்து ஓரம் வச்சாச்சு. அடுத்தது நம்ம வந்து இந்த ஷீட் இருக்கு இல்லையா, இது 33 சென்டிமீட்டர் சொன்னோம் இல்லையா. ஸோ இதை வந்து நான் 11 வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா? இன்கேஸ் உங்ககிட்ட வந்து ரெக்டாங்குலரில் வந்து அந்த நல்லா இது பண்ணுவோம் இல்லையா, ஸ்ப்ரிங் மோல்டு மாதிரி ரிங்கு, அந்த கேக் ரிங் இருந்தாலும் அதில் வச்சு பண்ணலாம். நான் அதில் நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டுன்னு. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நைஃப், செரேட்டட் நைஃப் யூஸ் பண்ணுங்கள். நார்மலாக நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக வராது. ஓகே, இப்போ 3 ஷீட் வந்திருக்கு பாருங்கள், ஷீட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 3 ஷீட்டையும் இப்போ ஓரமாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம்.
உங்களோட கேக் வந்து நீங்கள் கட் பண்ணும்போது கொஞ்சம் வார்மாகவே இருந்ததுன்னா இதை வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுருங்க. அப்படியே மேலே மேலே ஒன்றா வைக்காதீங்க, அப்புறம் ஒட்டிக்கும் ஒரு இது கூட எடுக்கும்போது பிரேக் ஆகிட்டு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இது மூணுத்தையும் உரமாக வச்சுக்கலாம், அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் நேச்சுரல் ஃப்ரூட்ஸ் ஒரு லேயருக்கு கிவியும் ஒரு லேயருக்கு வந்து நான் ஸ்ட்ராபெரியும் யூஸ் பண்ண போகிறேன். நேச்சுரல் ஃப்ரூட்ஸில் இது உங்களோட சாய்ஸ், நீங்கள் மேங்கோ எல்லாமே மிக்சடாக போட்டும் ஒரே இது பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது உங்களுடைய இது தான், என்னென்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குதோ சேர்த்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட் லேயர் வைக்கிறேன். வச்சுட்டு இது கூட வந்து நான் சுகர் சிரப் கொடுக்கல, ஏன்னா இது ரொம்ப தின் லேயரு. ஸோ சுகர் சிரப் கொடுத்தா ரொம்ப வந்து அப்படியே சோகி ஆகிடும் அந்த கேக் ஸ்பஞ்சஸ், தின் ஷீட்டுன்றதுனால நான் அதை கொடுக்கல. ஓகே, ஸோ இப்போ வந்து இன்கேஸ் நான் வந்து ஃப்ரெஷரு பிகினராக இருக்கேன், எனக்கு எப்படி வந்து இது மாதிரி லெவல் பண்ணுறதுன்னு தெரியலனா ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு எண்டில் கட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் பெரிய டிப்பாகவே கட் பண்ணி ஜஸ்ட் ஒரு லைன் மாதிரி போட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு லேயரு உங்களுக்கு க்ரீம் தின்னாக வேணும்னா தின்னாக போடலாம். இப்போ ஃப்ரூட்ஸ் வந்து நான் 2 விதமாக வைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு லேயரில் வந்து க்ரீம் லைட்டாக தடவிட்டு, க்ரீம் கம்மியாக வேணும்னா க்ரீம் கம்மியாக தடவிடுங்க, அதிகமாக வேணும்னா அதிகமாக போட்டு, இப்போ ஒரு ஃப்ரூட்டு கிவியெல்லாம் வந்து ஒரு இதில் வச்சிடுறேன் நான். ஓகேங்களா? ஃபஸ்ட் லேயருக்கு நான் இப்படி கொடுக்குறேன். எல்லாத்துக்குமே ஃபுல் ஸ்ப்ரெட் வரா மாதிரி பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு மொத்தமாக விழும், நம்ம அந்த ஸ்பேட்ச்லாம் வச்சு பண்ணும்போது அது கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கிவி ஃபுல்லாக போட்டாச்சு. இதை வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுப்பேன் நான். ஓகேங்களா? இப்போ நேச்சுரல் ஃப்ரூட் இல்லை, இதுக்கு பதில் கிவி எப்படி பண்ணலான்னா க்ரஷ்ன்னு விற்கும். எசன்ஸ் மார்ட்டில் சூப்பர் மார்க்கெட்டில் கூட விற்கும் கிவி க்ரஷ்ஷு, அது வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ராபெரி க்ரஷ் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நேச்சுரல் ஃப்ரூட்ஸ் சொன்னால் இது மாதிரி தான் நம்ம வைக்கணும். ஓகே, இப்போது அடுத்த லேயர் என்ன பண்ண போகிறோன்னா சேம் இதுக்கு மேலே அடுத்த லேயரை நம்ம வைக்க போகிறோம். வச்சுட்டு இதே மாதிரி க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு, ரொம்ப தின் லேயராக ஒரு க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்ட்ராபெரி வச்சு அகெயின் மேலே லைட்டாக க்ரீம் கொடுத்து அதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஐசிங் பண்ணலாம், அது உங்களுடைய சாய்ஸு. ஓகேங்களா? ஸோ இதுவும் நம்ம ஐசிங் பண்ணியாச்சு. சரி, ஐசிங் ஃபஸ்ட் லேயர்லேயே நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டேன், அதனால தான் நான் வீடியோ லென்த்தாக வேண்டான்றதுக்காக நான் இந்த மாதிரி போடுறேன். ஸோ இப்போ ஃபுல் இது போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக க்ரீம் போட்டு நம்ம கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப க்ளோஸ் பண்ணோம் நிறைய போட்டிங்கன்னா ரொம்ப ஹைட்டு வந்துடும், அப்புறமா நம்ம கேக் கட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் நிறைய க்ரீம் போட்டிங்க தெரியாமல் ரொம்ப ஹை ரைஸாக வந்துருச்சுன்னா உங்களோட ஸ்லைஸை நல்லா திக்காக கட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரொம்ப மெலிஸாக அந்த பேக்கரியில் எல்லாமே கட் பண்ணாமல் கொஞ்சம் ப்ராடாக கட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ தேர்ட் லேயர் வச்சாச்சு. இப்போ தேர்ட் லேயர் வைக்கும்போது நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா மேலே மட்டும் கொஞ்சம் தின் லேயராக கொடுங்க. ஆல்ரெடி நம்ம 2 லேயர் நிறைய க்ரீம் வச்சுட்டோம். ஓகேங்களா? ஸோ தின் லேயராக கொடுக்கலாம். இல்லைனா நீங்கள் 2 லேயர் கூட வச்சு நீங்கள் உங்கள் கேக் பண்ணிக்கலாம். 3 லேயர்ஸும் யூஸ் பண்ணலாம், 2 லேயர்ஸும் யூஸ் பண்ணலாம். ஓகே, நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா 2 லேயர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் பண்ண முடியும்னா நீங்கள் 3 லேயர்ஸ் வச்சுக்கலாம். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வந்து நான் 2 ஹவர்ஸ் செட் பண்ணி எடுத்துகிட்டு தான் நான் கட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? மினிமம் 2 ஹவர்ஸ் இது செட் பண்ணணும். நான் வந்து இப்போ வீடியோ எடுக்கிறதுனால நான் 1 ஹவர்லேயே கட் பண்ணுறேன், பட் மினிமம் 2 ஹவர்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் இதை செட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேக்கை வந்து நான் 1 ஹவர் செட் பண்ணி எடுத்துக்கேன். ஆக்சுவலாக நான் நார்மலாகவே வந்து பண்ணால் 2 ஹவர்ஸ் to 3 ஹவர்ஸ் நான் செட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வீடியோக்காக எனக்கு டைம் இல்லைன்னு அதை இது மாதிரி சீக்கிரம் நான் செட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் நைஃபை வந்து ஒரு ஹாட் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள் ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் கழிச்சு. ஓகேங்களா? அப்போ தான் இந்த 4 பக்கமும் இந்த 4 கார்னரையும் நம்ம லைட்டாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்க்க வந்து நீட்டாக இருக்கும் கேக்கு. ஓகேங்களா? ஆஸ் யூஷுவல் நான் எப்போ சொல்கிற மாதிரி நம்ம வீட்டு யூஸாக இருந்தால் நீங்கள் அது பண்ண வேண்டாம். ஓகேங்களா? இன்கேஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸ்க்கு கொடுக்குறீங்க இல்லை சேல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து நல்லா நீட்டாக வந்து கட் பண்ணிடுங்க. ஓகே, ஜஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டோன்னா நார்மலாக இருக்கும். கீழே கேக் பேஸ் இருந்துச்சுன்னா பண்ணலாம். ஓகே, இல்லை உங்கள் கிச்சன் ஷெல்ஃப்லேயே பண்ணணுன்னாலும் பண்ணலாம். இதே மாதிரி இந்த சைடும் இந்த மாதிரி 2 சைடும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ 4 பக்கமும் நமக்கு ஈவனாக ஆகிடும். ஸோ இப்போ பார்க்கும்போது நமக்கும் நல்லாயிருக்கும். ஒரு லேயரில் க்ரீன் கலரும் ஒரு லேயரில் பிங்க் கலர் நமக்கு இருக்கும். இப்போ இதை வந்து நான் 6 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்சில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க இந்த பக்கம், அப்போ தான் நீங்கள் கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். மேலே கட் ஆனோன்னா அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ இவ்வளவு தான் நம்மளுடைய பேஸ்ட்ரீஸு. ஸோ இதெல்லாம் நான் பிளேட்டிங் பண்ணிக்கிறேன். இப்படி எடுத்து பொறுமையாக நீங்கள் எங்கே பிளேட் பண்ணுமோ அங்கே எதில் பண்ணுறீங்களோ அதை கரெக்டாக வச்சு அதில் எடுத்து வச்சுக்கோங்க.
ஸோ இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நேச்சுரல் ஃப்ரூட்ஸ் வச்சு பண்ணும்போது ரொம்பவே வந்து நம்ம குழந்தைங்கலேருந்து நம்ம வீட்டில் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த பேஸ்ட்ரிக்கு மேலே டிசைன்ஸும் உங்களுடைய இது தான். ஓகேங்களா? நான் வந்து நார்மலாக வந்து இது கொடுப்பேன், கிளேஸ் கொடுப்பேன். ஓகேங்களா? கிளேஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே டிசைன் கொடுப்பேன், சாக்லேட் இதெல்லாம் வைப்பேன். பட் இது வந்து ஒரு சிம்பிள் ஃப்ரூட் ஸ்லைஸ் கேக்குன்றதுனால நான் ஜஸ்ட்டு வந்து மேலே வந்து ஒரே ஒரு ரெட் கலர் செரி மட்டும் எல்லாத்துலேயும் நான் ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இந்த மாதிரி ஸ்டார் நாசில் வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு மேலே ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே செரி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இது ஸ்டெம்மோட இருக்க செரி வச்சிங்கன்னா இன்னும் பார்க்க லுக்காக இருக்கும். ஓகேங்களா? இல்லை நார்மலாக நீங்கள் வந்து சாக்லேட் ஏதாச்சும் டெக்கரேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். சாக்லேட் சாஸ் வச்சு ட்ரிஸ்லிங் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். என்னோட சேனலே இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. ஸோ ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு யாருக்காவது வேணும்னா இது கொஞ்சம் என்னோட சேனல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.